வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி கர்ப்பப்பையில் தோன்றும் கட்டிகள், அதாவது தீங்கற்ற கட்டிகள், நார்த்தசை கட்டிகள்னு சொல்கிறோம். இதை ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னுங்கிறோம். இது பொதுவாக திருமணமாகிய பெண்களை அதிக அளவு தாக்குது. 30லேருந்து 45 வயது வரை உள்ள இந்த இனப்பெருக்க காலத்தில் உள்ள பெண்களை அதிகமாக தாக்குது இந்த நோய். இப்போ இது பரவலாக அதிக அளவு காணப்படுகிறது. இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு அது எப்படி எல்லாம் ஏற்படுது, அது தொந்தரவுகளை எப்படி நம்ம குறைக்கலாம், அதுக்குள்ளே சித்த மருத்துவ முறைகள் ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பெண்களின் உடல் அமைப்பில் கர்ப்பப்பை என்பது ஒரு சிக்கலான இனப்பெருக்க உறுப்பு. இது உள்ளங்கை அளவே இருக்குது. இந்த கர்ப்பப்பை இது முழு வளர்ச்சி பெற்று 2-3 குழந்தைகளை கூட தாங்கும் அளவுக்கு விரிந்து கொடுக்கும் தன்மை பெற்றுள்ளது. ஒரு பாலித்தீன் கவர் போல் இது நல்லா விரிந்து குழந்தைகளை தாங்கும் அளவுக்கு மெலிதாக ஆகும். இந்த கர்ப்பப்பையை தாக்கும் பொதுவான நோய்களில் ஃபைப்ராய்டு எனப்படும் கட்டி வகைகளும் உண்டு. இது தீங்கற்ற கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்று உலக அளவில் கர்ப்பப்பை கட்டி பாதிப்படைய பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது பற்றிய போதிய விழிப்பின்மை, அறிவின்மை காரணமாகவும் பெரும் சிரமத்துக்கு பெண்கள் ஆளாகிறாங்க, துயரத்துக்கு ஆளாகிறாங்க, மன உளைச்சலும் அதிகமாக பெறுறாங்க. இதனை புற்றுநோய் கட்டின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் மன உளைச்சலில் வீழ்கிறார்கள். அதாவது கர்ப்பப்பை கட்டிகள் 2 வகைப்படும். அதில் ஃபைப்ராய்டு எனப்படும் நார்த்தசை கட்டிகள் ஒன்று, இன்னொன்று மெலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படின்னு எனப்படும் புற்றுநோய் கட்டிகள் அப்படின்னு 2 வகையான கட்டிகள் நம்ம கர்ப்பப்பையில் தோன்றுறது. இந்த ஃபைப்ராய்டு என்பது லத்தீன் கிரேக்க சொல் சேர்ந்த ஒரு சொல்லாகும். இந்த கர்ப்பப்பையில் தோன்றும் கட்டிகள் நார்த்தீசு கட்டிகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இவை எப்பொழுதும் தீங்கு விளைவிக்காத பினைன் டியூமர்ஸ் எனப்படுகின்றது. இந்த கர்ப்பப்பை கட்டிகளில் ஃபைப்ராய்டு இவை பொதுவாக புற்றுநோயாக மாற வாய்ப்பில்லை. அப்படி மாறினாலும் அதில் 1% குறைவாக தான் 0.5% மட்டுமே மாற வாய்ப்பு உள்ளது. இந்த நார்த்தசை கட்டிகள், கர்ப்பப்பையில் உள்ள நார்த்தசை கட்டிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்குது கர்ப்பப்பையை அப்படின்னா, உட்சுவர், நடுச்சுவர் மற்றும் வெளிச்சுவர் பகுதியில் தோன்றுகிறது. அதாவது வெளிச்சுவர் மற்றும் நடுசுவர் பகுதியில் தோன்றும் கட்டிகள் மகப்பேருக்கு தொந்தரவு கொடுப்பதில்லை. உட்சுவரில் தோன்றும் கட்டிகள் மட்டும் கரு வெளியேற்றப்படும் போது குழந்தைகளுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது. கர்ப்பப்பை கட்டிகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வட்ட வடிவத்தில் காணப்படும் அல்லது முட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த வடிவத்தில் சிறு பட்டாணி அளவில் இருந்து தேங்காய் அளவு வரை, அதாவது 1 மில்லிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. வெவ்வேறு அளவுகளில் தோன்றுகின்றது. அது ஒன்று சாலிட்ரியாக இருக்கும் அல்லது மல்டிப்புளாக இருக்கும். வெவ்வேறு எண்ணிக்கையில் வளர்ந்து கர்ப்பப்பையில் வளர்ந்து கர்ப்பப்பையை உருவமைப்பிலே மாற்றக்கூடும். இக்கட்டிகள் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 3 வகையாக பிரிக்கலாம். அதான் சப்மியூக்கோஸ் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறத. இது கர்ப்பப்பையின் உட்சுவரில் எண்டோமெட்ரியத்தில் வளரக்கூடியது. இந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு கரு எங்கே வளருமோ அங்கு கட்டிகள் வளர்வதால், கரு குழந்தை தங்கி வளர்கிற இடத்துல இது வளர்வதால் அதிக அளவு கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் ஃபெலோபியன் டியூப் எனப்படும் கரு குழாயையும் அழுத்தம் இந்த கட்டியால் ஏற்படும். இதனால் மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும். அடிக்கடி கரு உண்டாகி சிதைந்து போகும். இந்த உட்சுவரில் காணப்படுகிறது ஃபைப்ராய்டு. அதிக அளவு மற்றும் அதிக நாட்பட்ட மாதவிக்கு ஏற்படும். அது அப்போ மாதவிலக்கு வந்துச்சுன்னா அதிக அளவு போயிட்டே இருக்கும். மாதத்துக்கு 2 வாட்டி வரும். 2 மாதவிடாய் அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் இந்த சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டில். ரெண்டாவது சப்சீரஸ் ஃபைப்ராய்டு அப்படின்னா கர்ப்பப்பைக்கு வெளியே தோன்றக்கூடியது, வெளிச்சுவரில். இந்த வெளிப்பகுதி கட்டி என்பது குழந்தை பிறப்பதற்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா குழந்தை உள்ளார தான் வளருது. இது வெளியில் இருக்குது. அதனால் பிரச்சனை ஏற்படாது. இருப்பினும் அது அருகில் உள்ள சிறுநீர் பை இதெல்லாம் அழுத்ததில் அடிக்கடி சிறுநீர் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது இந்த கட்டிகளில். இன்னொன்று கட்டிகள், மற்றொரு கட்டி என்னென்னா சப் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது கர்ப்பப்பையின் வெளி சுவர்களுக்கு இடையே அமைந்துள்ளது. அதாவது வெளியும் உள் சுவருக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குதான் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுங்கிறோம். இந்த நடுப்பகுதியில் தோன்றக்கூடிய இந்த கட்டிகள் இங்கு தோன்றும் கட்டிகள் கர்ப்பப்பையை நல்லா விரிவடைய செய்யும், பெருசாக ஆக்கிடும். இதில் அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்களோ, குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அளவாக அந்த எடை அதிகரிக்கும். கர்ப்பப்பை எடை அளவு 5 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் அப்படி பெரிய தேங்காய் அளவு சைஸுக்குள்ளே அந்த கட்டி வளர அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் கருத்தரிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படும். இந்த கட்டிகளை அழுத்தம் காரணமாக வயிற்று தொந்தரவுலாம் ஏற்படும். மற்ற உள்ளுறுப்புகளெல்லாம் அழுத்தம், சிறுநீர் பையை அழுத்தம். இதனால் சிறுநீர் கழிக்கும் உபாயம் அடிக்கடி ஏற்படும். இது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம். அடுத்த என்ன அப்படின்னா பெடுங்குலேட்டட் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறோம். இது கர்ப்பப்பையில் உட்சுவர்
மற்றும் வெளிசுவர் பகுதியில் தொங்கும் நிலையில் வளரும். அந்த கட்டிகள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் பெடுங்குலேட்டடாக. இது வந்து மெல்லிய தண்டுகள் மூலம் ஸ்டாக்ஸ் தொங்கி கொண்டிருக்கும். முதல் மாதவிடாய் துவங்கும் காலத்திலிருந்தே மாதவிடாய் முற்று பெறும் காலம் வரையும் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எந்த வயதுலேயும் வந்து பெண்களை பாதிக்கலாம். பொதுவாக எந்த வயதில் பாதிக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தா 30 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள், அது திருமணமான பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கும். திருமணமாகாத பெண்களை வந்து இது 1% ஒரு 10% வரைக்கும் தான் பாதிக்கும். அதிக அளவு பாதிக்கப்படுறது வந்து திருமணமான பெண்களே இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கட்டிகள் வந்து பாதிக்குது. இந்த கட்டிகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம், அதோட பாதிப்புகள்லேருந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் மற்றும் அதோட சித்த மருத்துவ வழிமுறைகள் ஆகியவற்றில் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.